திராவிட கழகங்கள். உங்களுக்கு எதுக்கு இந்த முருக மாநாடு? சரி, பழனியில நீங்க முருக மாநாடு நடத்துனீங்க. அந்த முருக மாநாடு நடத்துறது அறநிலையத்துறை மூலமா நடத்துனீங்க. அறநிலையத்துறையோட செலவுல தானே பண்ணீங்க. இன்னைக்கு நாங்க செய்யக்கூடிய முருக பக்தர்கள் வழிபாடு என்னன்னு கேட்டா, எல்லாருமே அவங்க சொந்த செலவிலே எல்லாரும் ஒருங்கிணைத்து அவங்க பண்ணி செய்யறோம். இதுல எல்லா மாநிலத்திலிருந்தும் வர்றாங்க, எல்லா தலைவர்களும் வர்றாங்க, எல்லா வெளிநாடுகள்ல இருந்து கூட இங்க வர்றாங்க. இப்போ உங்களுக்கு இதுல என்ன அவ்வளவு அக்கறை? நாங்க கடவுள் இருக்குன்னு சொல்றோம், கடவுளை வழிபாட்டுல இருக்கிறோம். நாங்க பல முறைகளை முருகனை நாங்க கையில் எடுத்து முருகனையும் தமிழ் கடவுளை நாங்கள் முன்னிலைப்படுத்தி கொண்டு போய்கொண்டிருக்கிறோம். அப்படி இருக்கும்போது நீங்க எத்தனை இந்து ஆலயங்கள் இடிச்சிருக்கீங்க? எத்தனை அண்ணன் டிஆர் பாலு கூட ஒரு கூட்டத்தில் சொல்றாரு, என்ன சொல்றாரு? நான் பழமையான கோயிலை இடிச்சேன், பல கோயில்களை இடிச்சேன். ஏன் இத்தனை ஆண்டுகள் நாங்க அதிமுக ஆளுங்கட்சியா இருக்கும் போது நம்ம அந்த முருக யாத்திரையை நம்ம பண்ணோம். நாங்க அப்ப இருந்தே இதை பண்ணிக்கிட்டு இருக்கோம், வேல் யாத்திரையை பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆனா இன்னைக்கு என்ன சொல்றீங்க? இது அரசியலுக்காக பண்ணுது சங்கிங்கிறீங்க. நாங்க இந்துக்கள், இந்து கோயில்களை முன்னிலைப்படுத்துறோம். இந்து கோயிலை முன்னிலைப்படுத்தும் போது சங்கிகள் தானே நாங்க, அதனாலதான் எங்களை சங்கிகள் சொல்றீங்க. நாங்க கடவுளை மறுக்கல, நாங்க கடவுளை வேணுங்கிறோம். நான் கடவுள் இருக்குங்கிற, நீ கடவுள் இல்லைங்கிற. சரி, இத்தனை ஆண்டுகள் நீங்க ஆளுங்கட்சியா இருந்தீங்கல்ல, அப்ப எல்லாம் அந்த மாநாடு நடத்தல. ஆனா இன்னைக்கு ஏன் நடத்துறீங்க? தேர்தல் வந்துருச்சு. எங்க சங்கிகள் ஓட்ட நீங்க வாங்கணுமா? உங்க பாய்ச்சல சொல்ல போனா சங்கிகள் ஓட்ட நீங்க வாங்கணும். அதுக்காக நடத்தப்பட்டதுதான் இந்த முருக மாநாடு நீங்க நடத்தினது. ஆனா இன்னைக்கு நம்ம நடத்துறது காலங்காலமாக எங்களுடைய முன்னோர் காலத்திலிருந்து முருக வழிபாடு நடந்து கொண்டுதான் இருக்கிறது. பாரதிய ஜனதா கட்சி மட்டுமல்ல, இந்து அமைப்புகள் அனைத்துமே நாங்கள் இந்துக்களாக இருக்கிறனால் முருகனை வழிபட்டு கொண்டுதான் இருக்கிறோம். ஆனா நீங்க இன்னைக்கு என்ன நினைச்சிருக்கீங்க? இந்த இந்துக்கள் ஓட்டை வாங்கணும். ஏன்னா இந்துக்கள் மனதை நீங்க முழுசா புண்படுத்திட்டீங்க. எல்லார் மனசுலயும் நீங்க ஆண்டாளை பத்தி பேசியாச்சு, பெருமாளை பத்தி பேசியாச்சு, முருகனை பத்தி பேசியாச்சு. இதுக்கெல்லாம் எதுக்குமே செவிசாய்க்காத திராவிட கழகம் இன்னைக்கு முருகனை பத்தி பேசுற. என்ன அர்த்தம்? இந்துக்களுடைய ஓட்டை வாங்க வேண்டும், இந்துக்கள் ஓட்டு வேணும். அதனால இத்தனை ஆண்டுகள் விட்டுட்டு இப்ப கடைசியா நீங்க கடைசி காலகட்டத்தில் சொல்லுவாங்க இறைவான கும்பிடுன்ற மாதிரி முருகான்னு கையெடுத்திருக்கீங்க. அதனால் மக்கள் ஏமாறுவதற்கு தயாராக இல்லை. அது முதல்ல நீங்க புரிஞ்சுக்கங்க. அதாவது 1947லயோ 1950லயோ நம்ம இல்ல ஒரு ரேடியோவை வச்சுக்கிட்டு நியூஸ் கேட்டு காது ஓரமா வச்சுக்கிட்டு இருந்த காலம் இப்ப இல்ல. அட் த பிரசன்ட் ஆஃப் டைம்னு சொல்லக்கூடிய மாதிரி ஒரு நிமிஷத்துல நீங்க நம்ம என்ன செய்யறோமோ அது உடனே உங்களுடைய காணொலி காட்சியாக அனைத்து இடத்துக்கும் ஆன்லைன் மூலமா வந்துருது. அதனால மக்கள் தெளிவாக இருக்கிறார்கள், மக்கள் சிந்திக்கக்கூடிய இடத்துல இருக்கிறார்கள். நீங்க என்ன செய்யறீங்க, என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, ஒவ்வொரு நிமிடமும் மக்கள் உங்களை வாட்ச் பண்ணிட்டே இருக்கிறாங்க. உண்டான ஒரு முற்றுப்புள்ளி இந்த மக்கள் உங்களுக்கு வைப்பார்கள். அன்னைக்கு தான் என்னன்னு தெரியும் என்று சொல்லிக்கொண்டு நன்றி.